தூண்டிலில் பிடித்த மீனை ஒரு சாக்கில் அடக்கி வைத்து நீர்நிலைகளில் பக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் லாபகமாக விழுங்கி விடலாம் என இந்த பச்சை நிற தவளை அந்த மீன் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும் கோணியின் பக்கமாய் எத்தனை முறை துரத்தி அடித்தாலும் விடாமுயற்சிகளை கொண்டு வந்திருக்கும் காட்சிகளை பாருங்கள் என் உறவுகளே. இவைகள்தான் இயற்கைகள். நாம் ஒரு பொருள் மீது ஆசை வைத்தால் விடாமுயற்சிகளை கொண்டு அதை அடைந்தே தீருவோம் என்ற இலக்கில் இருப்பதை போல் அந்த பச்சை தவக்களையும் அந்த மீனை லாபகமாக தின்னு விடலாம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் இந்த மீனின் பக்கம் வந்து கொண்டிருக்கும் காட்சிகள் என் உறவுகளே. இவைகள்தான் இயற்கைகள், ஜாலங்கள். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. தனக்கு பிடித்த இரை அந்த பையுக்குள் இருப்பதை தெரிந்து மீண்டும் மீண்டும் துரத்தி அடித்தாலும் அதன் பக்கமே வந்து கொண்டிருக்கும் இந்த பச்சை நிற தவளை பெரும் மருத்துவ குணங்களை நிறைந்தவைகள்தான் அவைகள். இருந்தாலும் அது விடாமுயற்சியை பாராட்ட வேண்டுமல்லவா நாம் அனைவரும் கண்டு களித்து. அதற்கு நிச்சயம் இந்த மீன் கிடைக்காது என்பது நமக்கு தெரியும். இருந்தும் அதன் விடாமுயற்சியை விடவில்லை. துரத்தி அடித்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் மீனின் பக்கமே வந்து லாபகமாக கவ்வி தின்று விடலாம் என்ற பேராசையில் வந்து காத்து கொண்டிருக்கின்றது பாருங்கள் என் உறவுகளே. இந்த அற்புத வகை பச்சிளம் தவக்களை அதன் முதுகில் ஒரு கருப்பு கோடுகள் எவ்வளவு ஒரு அழகுகள் சென்று விட்டது. நீங்கள் பாருங்கள் அது விடாமுயற்சியை. ஆள் பக்கமாக சென்றால் சென்று விட்டது. துரத்தி விட்டாலும் தன் விடாமுயற்சியை நான் விடமாட்டேன் என்பதை போல் மீண்டும் வரும் பாருங்கள். நமக்கு தெரியும் அது நாம் பிடித்து வைத்த மீன் பை. இருந்தாலும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்து விடாதா? தின்றுவிடக்கூடாதா என பெருத்த தன்னம்பிக்கையோடு வரும் அந்த பச்சிளம் தவுக்களை ஆள் நடமாட்டம் இருந்ததால் நீருக்குள் ஓடி ஒளிந்து விட்டது. வரும் பாருங்கள், வரும். கொஞ்சம் பொறுமை வேண்டும். காத்திருந்தால்தான் எதுவும் இங்கு வசப்படும், இயற்கையும் வசமாகும். பொறுமை முக்கியம். இயற்கையின் காட்சிகளை படமாக்க வேண்டுமென்றால் நேரங்களை பார்க்கக்கூடாது. நம் படைப்புகளுக்கு இவைகள்தான் இயற்கையின் ஜாலங்கள் என பிறர் நினைப்பதற்கு பொறுமை மிக முக்கியம். நிச்சயம் வரும் அந்த தவளை. துடித்து கொண்டிருக்கிறது பிடித்து வைத்த கோணிப்பையில் மீன்கள்.
இயற்கை வசப்படுமா? கூப்பிட்டு பார்க்கலாமா? பச்சை தவக்கில் வந்து பாரா, மீன் துடிக்குது, சாப்பிட்டு போயா. எங்கே இருக்கிற? வரமாட்டியா? உன் முகத்தையாவது கொஞ்சம் காட்டான். பச்சை தவக்கலை, நீ எங்கே இருக்கிற? உன் முகத்தை கொஞ்சம் காட்டா, மீன் துடிக்குது பாரு. வந்து பிடிச்சிக்கின்னு போவா. வாத்தவக்கல பிடிச்சின்னு போவேன் இந்த மீனை. இந்த தவளை வரும் வரை மிக பொறுமையாக காத்திருத்தல் வேண்டும். இவைகள்தான் இயற்கைகள் என் உறவுகளே. ரெண்டு பிடிச்சிக்கிறேன், ஒன்று பிடிச்சா, காலை ஒன்று பிடிச்சேன், ஒன்று பிடிச்சேன். எடுத்து கொஞ்சம் லேட்டாகும். நல்லா சுத்தம் பழுது. என்னடா நான் கூட இல்லை, எடுக்கவே தண்ணி அதுலேருந்து இறக்கணும். நைட்டு வலை விட்டாங்க, வலை கிளப்பி போட்டு. என்ன சொல்கிறா? தண்ணி தந்துட்டோம். நைட்டு தண்ணி தேறி போச்சு. இதோ இது வரைக்கும் வந்து தண்ணி தொகுது பாரு. இது வரைக்கும் தண்ணி ஏறி. இது வரைக்குமா? பாருங்கள், அது மீண்டும் வந்துவிட்டது அந்த பச்சம் தவக்கலை. இவைகள்தான் இயற்கைகள் என் உறவுகளே. இயற்கை நம் வசமாகும் என்றால் மிக மிக பொறுமையான காட்சிகளுக்கு காத்திருத்தல் வேண்டும். அழகு தமிழ் கவிதை கழகம் மட்டும்தான் இதுபோல் நேரலைகளில் வீடியோ அனைவருக்கும் வலைதளம் மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்தால் நாம் நினைத்தது நடக்கும்.
இந்த தவளையை அழைத்து நாம் காத்திருந்ததால் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காத்திருத்தலுக்கு கிடைத்த பெரும் வெற்றி. மீண்டும் அந்த மீனை லாவகமாக தின்று விடலாம் என இந்த பச்சை நிற தவளை அழகாக ஆள் நடமாட்டம் தெரிந்து தண்ணியில் மறைந்து கொண்டு மீண்டும் லாவகமாக இந்த மீனை கவ்வி தின்று விடலாம் என்ற ஆசையில் தன் விடாமுயற்சியை விடாமல் எழுந்து வரும் காட்சிகளை ஒரு உதாரணங்களாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என் உறவுகளே. அழகு தமிழ் கவிதை கழகம் அனைத்து பதிவிலும் இதுபோல் விடாமுயற்சி எனும் பதிவாகத்தான் இருக்கும். இந்த பதிவின் மூலம் பிறருக்கு நிச்சயம் நன்மையே நிகழும் தவிர தீமைகள் ஒரு துளியும் நிகழ்ந்து விடாது. ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டுமென்றாலும் பொறுமை மிக மிக முக்கியம். திறமையோடு சேர்ந்த பொறுமைதான் முக்கியம் என் உறவுகளே. காத்திருந்தால்தான் இயற்கைகள் நமக்கு வசமாகும். இயற்கைகள் நாம் வாழ சிறந்த வழிகளை உருவாக்கும் என் உறவுகளே. காத்திருத்தலுக்கு கிடைத்த பெரும் வெற்றி. வரும் மிக பொறுமையாக தான் இந்த மீன் பக்கமாய் அது வரும். பாருங்கள். வா தவக்கலை, வா பச்சை தவக்கலை, வா. நீயே பெரும் அருமருந்து தான் இந்த உலகத்தில். ஆறாத சளித்தொல்லை இருந்தாலும் அருமருந்தே நீதானே உடலில். உனக்கு பிடித்து வைத்திருக்கும் மின்மேல் ஆசைதான். வா வா, உன் விடாமுயற்சியை அழகு தமிழ் கவிதை கழகம் படம் பிடித்து கொண்டிருக்கின்றது இந்த உலகறியச் செய்வதற்கு. வா, பிடித்து வைத்த மீனருகே வா. நீ வரும் வரை காத்திருக்கும் அழகு தமிழ் கவிதை கழகம் படம் பிடிப்பதற்கு. வா, இன்னும் ஒரு படி முன்னேறு. மீன் அருகே வந்து விடலாம். இன்னும் ஒரு படி முன்னேறு, இன்னும் ஒரு படி முன்னேறு. உன்னைச்சல் அடித்து வருகிறாயா? இன்னும் ஒரு படி வா, மேலே வா. மேலே ஏறி அந்த பை மேலே ஏறி உனக்கு பிடித்த மீனை எப்படியெல்லாம் வழி திறந்து எடுத்துக்கொள்ளலாம்னு முயற்சி பண்ணு. ஏறு, இந்த சாக்கு பை மேலே ஏறு. தவக்கலை, ஏறுமா. ஒரே ஒரு காட்சி கொடுமா. இந்த உலகறியட்டம்மா உன் திறமைய. உனக்கும் காது இருக்குது. நான் கூட்டத்துக்கு நீ வந்ததுக்கு நன்றி. இயற்கை நிச்சயம் வசமாகும். நான் அனைத்து வீடியோக்களிலும் சொல்வதை போல் நீ எனக்கு வசமாகி இந்த உலகத்தில் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் வலைதளம் மிக சிறந்தது என்று ஆக்கும் நிலை செய்தாய் பச்சை தவக்கலையே. உனக்கு தலை வணங்குகின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். வா, மேலே ஏறு. காலை வச்சிட்டியா? நல்ல கண்ணு நத்தையாக இருக்குது. வா, அது மேலே ஏறுமா. சாக்கு மேலே ஏறு. ஏறுமா, சாக்கு மேலே ஏறுமா. சாக்கு மேலே ஏறி உனக்கு நிச்சயம் அது கிடைக்காது. இருந்தாலும் உன் முயற்சியை
விடாமுயற்சியை பாராட்ட வேண்டுமல்லவா இந்த உலகம்? அதற்காக தான் படமாக்கி கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். இன்னொரு படி முன்னேற, இன்னொரு படி முன்னேறு.